வணக்கம். நம்ம குடும்பம். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ரெசிபி பார்க்க போகிறோம். பருப்பு குழம்பு. இது ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம வேலைக்கு போகிறவங்களாம் ஒரு நாளைக்கு லேட்டாக இருந்தோம்னா கூட கடகடன்னு இதை பண்ணி குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு நமக்கு தேவையான அளவுக்கு பருப்பை எடுத்துக்கோங்க. இப்போ எங்களுக்கு ஒரு 4 பேருக்கு 2 கப்பு பருப்பை நான் எடுத்திருக்கேன். இதை தவிர பார்த்திங்கன்னா ஒரு 2 சைஸ் பெரிய தக்காளி, சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இல்லைனாலும் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, பூண்டு ஒரு 10-15 பல் சின்னதாக இருக்கிறனால நான் எடுத்திருக்கேன். ஜீரகம், வெந்தயம், பெருங்காயம், மஞ்சத்தூள், இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ நம்ம பருப்பை நல்லா கழுவிட்டு இதை வேக வச்சு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வேக வைக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ பருப்பை நல்லா நம்ம கழுவிட்டு இதில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் இந்த கேஸ் பருப்புங்கிறதுனால நம்ம அது போடுறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் நம்ம வச்சுருக்கிற எல்லாத்தையும், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துணும். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா இதை ப்ரெஷர் குக் பண்ணணும். இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெயும் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பொங்கி வராமல் இருக்கும், சீக்கிரமும் வேகும். இப்போ நம்ம பேனை மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம வைக்கிறோம். எங்களோட குக்கரில் அந்த மாதிரி டைமிங்ஸு, உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரெஷர் பேன் பண்ணி. இப்போ நல்லா பருப்பை நம்ம அது கரண்டியால் நல்லா மசிச்சாலே போகும். இது நல்லா மசிஞ்சிட்டோம். இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடணும். இப்போ நம்ம கடாய் வச்சுட்டு இதில் தாளிச்சிடலாம். ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இது கடுகு, உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு நம்ம இப்போ கடுகு போட்டு நம்ம வெங்காயம், கருவேப்பிலை போட்டுருக்கோம். சப்போஸ் நம்ம அவசரமாக பண்ணுறதுன்னா வெங்காயத்தை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம அதோட சேர்த்துடலாம். இது இப்போ நம்ம தாளிச்சிட்டோம். சால்ட் வேணும்னா நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது. இப்போ வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கோ, இது நம்ம அவசரமாக செய்கிறதுனால இதுக்கு ஒரு அப்பளமோ இல்லை சிப்ஸோ இல்லை ஊறுகாவோ எதையோ ஒன்று கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா நம்ம அந்த பருப்பு வேகிற டைமில் எக்கு கொஞ்சம் போட்டுட்டு எக் மசாலாவும் செய்யலாம். இது நம்ம இதிலே இருக்குது, அதை நீங்கள் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக சமைச்சிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.